அமெரிக்கால இன்னைக்கு வரைக்கும் பேசப்படுற கேஸ் இது. ஒரு ரிட்டையர்ட் மிலிட்ரி ஆபீசர் 3 டீனேஜரை சுட்டு கொன்னுட்டு நிரபராதின்னு வெளியே வந்தாரு. 2019 வருஷம் ஜார்ஜியால இருக்கிற ராக்டேல் கவுண்டில சரியா காலையில 4 மணிக்கு அலறல் சத்தமும் துப்பாக்கி சத்தமும் கேட்டு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க போலீஸ்க்கு போன் பண்ணாங்க. 15-16 வயசு பசங்க 3 பேரு குண்டடியோட உயிருக்கு போராடிட்டு இருந்தாங்க. காரணம், ரிட்டையர்ட் மிலிட்ரி மேனோட வீட்டுல திருட போய் அவர் 3 பேத்தையும் சுட்டுட்டாரு. ஒரு பையன் ஸ்பாட்லயே அவுட். 2 பசங்க ஹாஸ்பிட்டல்ல போராடி இருந்தாங்க. அந்த 3ல 2 பசங்க அண்ணன் தம்பி. அவங்க அம்மா கோர்ட்ல இந்த தாத்தாட்ட, நீ மட்டும் சுடலைன்னா என் பசங்க 2 பேரும் உயிரோட இருந்திருப்பாங்க, அவங்க ஜஸ்ட் திருட வந்தாங்க, ஆனா நீ அவங்கள சுட்டு கொன்னுட்டேன்னு கேஸ் நடத்தினாங்க. விசாரிச்சப்பதான் தெரிய வந்தது, அந்த பசங்க இந்த தாத்தா வீட்டுல தனியா இருக்கிறத நோட்டம் போட்டு திருடுறப்போ அவரை கொன்னுட்டா கூட யாருக்கும் தெரிய வராதுன்னு ஸ்கெட்ச் போட்டு கையில துப்பாக்கியோட போயிருக்காங்கன்னு. நெய்பர்ஸோட வாக்குமூலப்படி அந்த பசங்கள்ல ஒருத்தர் முதல்ல சுட்டதாகவும் தாத்தா தன் பாதுகாப்புக்கு திரும்ப 3 பேரையும் சுட்டதாகவும் சொல்லப்படுது. இருந்தாலும் முதல்ல சுட்டவனை மட்டும் திரும்ப சுடாம தாத்தா ஏன் 3 பேத்தையும் சுட்டாருன்னு வழக்கு தொடர்ந்துச்சு. ஆனா தாத்தாவோட வக்கீல் 3 பேத்துல யார்கிட்ட துப்பாக்கி இருந்ததுன்னு அவருக்கு இருட்டுல தெரியலன்னு வாதாடினாரு. ஜட்ஜும் அதை ஏத்துக்கிட்டு கேஸ க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? தாத்தா செஞ்சது சரியா தப்பா?